ஹலோ எவ்ரிவன், இது கம்பைலர் டிசைன் யூனிட் 4ஓட 5வது லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கோட் ஜெனரேட்டர் டிசைன் பண்றப்ப என்னென்னலாம் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோல ஒரு சிம்பிளான கோட் ஜெனரேட்டர் நம்ம எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது, ஓகேவா? சோ டிசைன் ஆஃப் எ சிம்பிள் கோட் ஜெனரேட்டர். ஒரு கோட் ஜெனரேட்டர் நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம்? The code generator algorithm uses descriptors to keep track of register contents and addresses for names. ஸோ இதுல வந்து டிஸ்கிரிப்டர் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம ரிஜிஸ்டர் கண்டென்ட், ஸோ ரிஜிஸ்டர்ல இப்ப என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறதையும், அதே மாதிரி அட்ரஸஸ் ஃபார் நேம்ஸ், நம்ம வேரியபிள்ஸ் நம்மளோட ஐடென்டிஃபைஸ் வந்து எந்தெந்த அட்ரஸ்ல எல்லாம் இருக்குங்கிறதையும் ட்ராக் பண்றதுக்காக டிஸ்கிரிப்டர்ங்கிறது யூஸ் பண்றாங்க. ரெண்டு டிஸ்கிரிப்டர் இருக்கு, ரிஜிஸ்டர் டிஸ்கிரிப்டர், அட்ரஸ் டிஸ்கிரிப்டர். ஸோ ரிஜிஸ்டர் டிஸ்கிரிப்டர்னா அந்த ரிஜிஸ்டர்ல இப்ப என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற ட்ராக் பண்றாங்க. அட்ரஸ் டிஸ்கிரிப்டர்னா நம்மளோட வேரியபிள்ஸ் வந்து எந்த லொகேஷன்லாம் இருக்கு அப்படிங்கிற ட்ராக் பண்றாங்க. பாருங்க, ரிஜிஸ்டர் டிஸ்கிரிப்டர் இஸ் யூஸ்டு டு கீப் ட்ராக் ஆஃப் வாட் இஸ் கரண்ட்லி இன் ஈச் ரிஜிஸ்டர். ஒரு ரிஜிஸ்டர்லயுமே என்னென்னலாம் இருக்கு, இப்ப என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் டிஸ்கிரிப்டர்ல ட்ராக் பண்ணுவாங்க. அட்ரஸ் டிஸ்கிரிப்டர்ல ஸ்டோர்ஸ் த லொகேஷன் வேர் த கரண்ட் வேல்யூ ஆஃப் த நேம் கேன் பி ஃபவுண்ட். ஸோ நம்மளோட வேரியபிளுக்கு இப்போ உள்ள வேல்யூ எங்க இருக்கு, எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத ட்ராக் பண்றது அட்ரஸ் டிஸ்கிரிப்டர். ஸோ இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அல்காரிதம் ஃபார் கோட் ஜெனரேஷன். ஒரு கோட் ஜெனரேஷன் நம்மள ஒரு அல்காரிதம் எழுதுறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்க்கறது கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா ஒரு சின்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஈஸியா எழுதிடலாம். ஸோ என்ன கான்செப்ட்னா, நம்ம இதை பேஸ் ஆஃப் கம்பேர்லயும் பார்த்தோம், இங்கேயும் சொல்றேன். ஒரு 3 அட்ரஸ் கோட நம்ம மிஷின் கோடுக்கு நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ பிளஸ் பின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஏ பிளஸ் பிக்கு நம்ம மிஷின் கோட் எப்படி எழுதுவேன்? ஃபர்ஸ்ட் ஏங்கிற வேரியபிளுக்கு நான் ஒரு ரிஜிஸ்டர் அலோகேட் பண்ணணும். ஸோ மூவ் ஏ கமா R0. ஸோ ஏ வந்து நான் R0ல ஸ்டோர் பண்ணிடுறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து என்ன பண்ணணும், இந்த B வந்து ஏல ஆட் பண்ணணும். நமக்கு ஏ ஆல்ரெடி R0ல இருக்கு. ஸோ பியும் நான் R0ல ஆட் பண்ணிடுறேன். ஆட் B கமா R0. ஸோ இவ்வளவுதான். இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஈஸியா எழுதிடலாம். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் கோட், இது வந்து நம்மளா கொடுக்குற நேம் தான். ஸோ ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆபரேட்டர், அடுத்து ஆபரண்ட் 1, ஆபரண்ட் 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஆபரேட்டர் ரீட் பண்றாங்க, அடுத்து ஆபரண்ட் 1, அடுத்து ஆபரண்ட் 2 ரீட் பண்றாங்க. ஸோ இந்த ஆர்டர்ல தான் இருக்கு. ஸோ இப்பதான் இப்போ ப்ரோக்ராம்குள்ள வரும். ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் போட்டாங்க, போட்டு ஆபரண்ட் 1ஓட அட்ரஸ் கோடு வந்து R0 பாக்காங்க. ஸோ அது இந்த ஸ்டெப் வந்து ஆல்ரெடி நடந்திருக்கா, ஆல்ரெடி ஏ வந்து R0 இருக்கான்னு செக் பண்ணி பார்க்காங்க. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆபரண்ட் வந்து R0 இருக்கு அப்படின்னா இந்த கண்டிஷனுக்குள்ள வருவோம். ஸோ உள்ள என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஆபரேட்டர் இப்ப பாக்காங்க. ஸோ ஆபரேட்டர் வந்து பிளஸ் தான் பாக்காங்க. அப்படி பிளஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்றோம், ஜென்ரேட் ஆட் ஆபரண்ட் 2 கமா R0. ஸோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ஏ வந்து R0 இருக்கு அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் நான் இந்த லூப்குள்ள வரேன். ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ள வரேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன செக் பண்றாங்க, ஆபரேட்டர் வந்து பிளஸ் தான் பாக்காங்க. ஸோ ஆபரேட்டர் பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரேட். ஸோ இந்த கோட் ஜென்ரேட் பண்ணணும். என்ன அப்படின்னா ஆட் ஆபரண்ட் 2, ஆபரண்ட் 2 என்னது B கமா R0. ஸோ இதை வந்து ஜென்ரேட் பண்றேன். இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஏ வந்து R0ல ஆல்ரெடி அலோகேட் ஆயிடுச்சு செக் பண்றோம். செக் பண்ணிட்டு நம்ம ஆபரேட்டரை பார்த்து அதை போட போறோம். பாருங்க, நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப் ஆபரேட்டர் வந்து மைனஸா இருந்துச்சுன்னா ஜென்ரேட் சப் ஆபரண்ட் டு R0. அவ்வளவுதான். அதே மாதிரி மல்டிபிகேஷன் டிவிஷன் பாருங்க, எல்ஸ் இஃப் ஆபரேட்டர் மல்டிபிகேஷன் இருந்தா ஜென்ரேட் மல்டிபிகேஷன் ஆபரண்ட் டு R0. அது மாதிரி டிவிஷன் இருந்தா டிவைட் ஆபரண்ட் டு R0. ஸோ இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த R0 இருந்தா இந்த எல்லாமே பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் பாருங்க, எல்ஸ் இஃப் ஆபரண்ட் 2ஓட அட்ரஸ் மோடு வந்து R0. ஸோ இங்க R0 வரும். ஆபரண்ட் 2ஓட அட்ரஸ் மோடு வந்து R0 இருந்துச்சு அப்படின்னா இப்ப என்ன பண்ண போறோம், ஆல்ரெடி ஆபரண்ட் 2 வந்து R0 இருக்கு. ஸோ பி வந்து ஆல்ரெடி R0 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஏவை மட்டும் நான் R0 ஆட் பண்ணா போதும். சப்ராக்ட் பண்றது இது எல்லாமே ஏவை பண்ணணும். அதான் இங்க பண்றாங்க. இப்ப ஆபரேட்டர் செக் பண்ணுவோம். ஆபரேட்டர் பிளஸ் இருந்துச்சுன்னா ஆட் ஆபரண்ட் 1 கமா R0. ஸோ ஆபரண்ட் 1 இப்ப ஆட் பண்றேன். இப்ப சப்ராக்ட் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் ஆபரண்ட் 1 கமா R0. அதே மாதிரி மல்டிபிகேஷன் டிவிஷன் முடிஞ்சா. நெக்ஸ்ட் எல்ஸ். இந்த எல்ஸ் எதுக்கு வருது, இதுக்கு வருது. இந்த ஆபரண்ட் 1ஓட அட்ரஸ் மோடும் இல்ல, ஆபரண்ட் 2ஓட அட்ரஸ் மோடும் R0 கிடையாது. அப்பதான் இந்த எல்ஸ்குள்ள வரும். ஸோ இப்ப எல்ஸ் என்ன பண்ணணும், இப்ப ரெண்டுமே ஒரு ரிஜிஸ்டர்ல இல்ல அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, மூவ் ஆபரண்ட் 1 கமா R0 நம்ம பண்ணது. ஸோ ரெண்டுமே ரிஜிஸ்டர்ல இல்லைன்னா ஒரு ஆபரண்ட் வந்து நான் ரிஜிஸ்டருக்குள்ள மூவ் பண்ணிடுறேன். இப்போ மூவ் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணலாம், மறுபடியும் எப்பயும் போல பிளஸ் இருக்கான்னு பார்ப்போம். பிளஸ் இருந்துச்சுன்னா ஆட் ஆபரண்ட் 2. நம்ம ஆபரண்ட் 1 தான் மூவ் பண்ணிருக்கோம். ஸோ ஆபரண்ட் 2 இப்போ ஆட் பண்றேன்.
ஸோ அடுத்து சப்ராக்ட் ஆன்சர் ஆப்ரண்ட் 2 சப்ராக்ட் பண்றேன், மல்டிபிகேஷன் ஆன்சர் ஆப்ரண்ட் 2 மல்டிப்ளை பண்றேன், டிவிஷன் ஆன்சர் ஆப்ரண்ட் 2 டிவைட் பண்றேன். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ஆப்ரண்ட் வந்து ரிஜிஸ்டர்ல ஆல்ரெடி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ வந்து ரிஜிஸ்டர்ல இருக்கான்னு பார்க்கேன். இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆப்ரேட்டர் என்னன்னு பார்க்கும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா அந்த லூப்ல வரேன். ஸோ ஏ வந்து ஆல்ரெடி ஆர்நாட்ல இருக்கான்னு பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏ வந்து ஆல்ரெடி ஆர்நாட்ல இருக்கா, இருந்துச்சுன்னா பிளஸ் இருந்தா ஆட் பண்ணோம், சப்ராக்ட் இருந்தா மைனஸ் இருந்தா சப்ராக்ட் பண்ணோம், ஸ்டாரா இருந்தா மல்டிபிகேஷன் பண்ணோம், ஸ்லாஷ் டிவைடா இருந்தா டிவிஷன் பண்ணோம், இப்படி சொல்லிடுறேன். இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்றோம், இல்ல ஏ இல்லாம பி வந்து ஆர்நாட்குள்ள இருக்கான்னு செக் பண்றோம். ஸோ அப்படி பி ஆர்நாட்குள்ள இருந்தா மறுபடியும் அதே மாதிரி பிளஸ் இருந்தா பிளஸ் இருந்தா அடிஷன், இது மாதிரி எல்லாமே பண்றோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டுமே இல்ல, ரெண்டுமே ரிஜிஸ்டர்ல என்ன பண்றோம், நம்மளா ஏதோ ஒரு ஆபரேட்டர் ரிஜிஸ்டருக்குள்ள மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஆபரேஷன் என்னென்ன ஆபரேட்டர் பார்த்து நம்ம ஜென்ரேட் பண்றோம். இவ்வளவுதான் இந்த அல்காரிதம். ஸோ சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஜென்ரேட் த டார்கெட் கோட் சீக்வன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் 3 அட்ரஸ் கோட். ஸோ 3 அட்ரஸ் கோட் இப்படி கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து நம்ம டார்கெட் கோட் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டேபிள் போட்டுக்கோங்க. இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் 3 அட்ரஸ் கோட் நம்ம கொடுத்துருக்க அட்ரஸ் கோட் தான் எடுத்து எழுதுறோம். அடுத்து டார்கெட் கோட் சீக்வன்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ண போற டார்கெட் கோடு அதான் இங்க வரும். அடுத்து ரிஜிஸ்டர் டிஸ்கிரிப்டர். ரிஜிஸ்டர் டிஸ்கிரிப்டர் என்னது, நம்ம ரிஜிஸ்டர்ல என்னென்ன வேல்யூ தான் இருக்கு அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் டிஸ்கிரிப்டர். நெக்ஸ்ட் இந்த ஆப்ரண்ட் டிஸ்கிரிப்டர். இது வேற ஒன்றும் இல்ல, இந்த டெம்பரரி வேரியபிள்ஸ் இருக்கா, இந்த டெம்பரரி வேரியபிள்ஸ் வந்து எந்த ரிஜிஸ்டர் இருக்குங்கிறத ட்ராக் பண்ணிட்டு வராங்க இங்க. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து T1 = A + B நம்ம எப்பயும் போல பண்றதுதான். ஏவை வந்து ஒரு ரிஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், B வந்து அதுக்குள்ள ஆட் பண்ணி விட்டுருவோம். பாருங்க, மூவ் A, R0. ஸோ ஏ வந்து R0ல ஸ்டோர் பண்றேன். அடுத்து ஆட் B, R0. அந்த R0ல B ஆட் பண்ணிடுறேன். இவ்வளவுதான். இப்ப ரிஜிஸ்டர் டிஸ்கிரிப்டர்ல எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் எம்டி கிடையாதுங்க. இப்ப ஆல்ரெடி R0ல A இருக்கும். ஸோ R0 கண்டைன்ஸ் ஏன்னு எழுதுறீங்க, எழுதிக்கோங்க. R0 கண்டைன்ஸ் A. ஓகேவா? சோ இப்ப R0ல A இருக்கு. ரெண்டாவது ஸ்டெப் பண்றப்ப என்ன வரும், R0 கண்டைன்ஸ் T1. சோ நான் ஏவையும் பியும் ஆட் பண்ணிட்டேன். ஏவையும் பி ஆட் பண்ண T1 வந்துடும். சோ அந்த T1 இப்ப என் R0ல இருக்கு. ஓகேவா? இதான் ரிஜிஸ்டர் டிஸ்கிரிப்டர்ல ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ரிஜிஸ்டர்ல என்னென்ன வேல்யூ இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ரண்ட் டிஸ்கிரிப்டர் பாருங்க. இது எப்படி எழுதணும்னா, நம்மளோட டெம்பரரி வேரியபிள் T1 ரிஜிஸ்டர் ஆறுங்க, ரிஜிஸ்டர் நடுவில் எப்பவுமே ரிஜிஸ்டர் தான் இருக்கும். அது எந்த ரிஜிஸ்டர்ல இருக்கு, R0ல இருக்கு. சோ அதான் இங்க எழுதுறாங்க. இப்ப T1 வந்து R0ல இருக்கு அப்படிங்க ட்ராக் பண்றாங்க. சோ இப்படி ட்ராக் பண்றதுனால என்ன யூஸ் அப்படிங்கறத நம்ம பண்றப்ப அடுத்த ஸ்டெப் பாக்குறப்ப உங்களுக்கு புரியும். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் ஸ்டெப். T2 = C - D. இதுலயும் அதே மாதிரிதான், Cக்கு ஒரு ரிஜிஸ்டர், அதுல D அப்படியே சப்ராக்ட் பண்ணிடுவோம். சோ அது அப்படியே தான் எழுத போறோம். மூவ் C, R1. Cல R1ல ஸ்டோர் பண்றோம். அடுத்து சப்ராக்ட் D, R1. அதுல இருந்து D சப்ராக்ட் பண்ணிடுறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், R1ல C இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கும், R1ல T2 வந்துடும். ஏன்னா C - D நம்ம பண்ணியாச்சு. சோ அந்த T2 வந்து R1ல இருக்கும். அதே மாதிரி T2 போட்டாச்சு. R ரிஜிஸ்டர் எந்த ரிஜிஸ்டர்ல இருக்கு, R1 ரிஜிஸ்டர்ல இருக்கு. சோ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சு. தேர்ட் ஸ்டெப் அதே மாதிரி தான் டிவிஷன்ல கொடுத்துருக்காங்க. E டிவைட் F. சோ E வந்து ஒரு ரிஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்றோம். அடுத்து F அதுல இருந்து டிவைட் பண்றோம். பாருங்க, மூவ் E, R2. அடுத்து டிவைட் F, R2. சோ முடிச்சாச்சு. இது ரிஜிஸ்டர்ல என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் E மட்டும் இருக்கும். அடுத்ததுல T3 வந்துடும். ஏன்னா E டிவைட் F முடிச்சாச்சு. சோ T3 வந்துடும். இப்ப T3 எங்க இருக்கு, R2 ரிஜிஸ்டர்ல இருக்கு. சோ இது வரைக்கும் ஒரே மாதிரி தான் பண்றோம். இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் நாலாவது ஸ்டெப்ல பாருங்க, T4 = T1 * T2 வந்துருச்சு. ஸோ இந்த T1 நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம், T2 ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். ரெண்டுமே ஒவ்வொரு ரிஜிஸ்டர்ல இருக்கு. ஸோ அது எந்த ரிஜிஸ்டர் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த ஆப்ரண்ட் டிஸ்கிரிப்டர் யூஸ் ஆகும். ஸோ இப்போ T1 எங்க இருக்குன்னு பாருங்க, R0ல இருக்கு. ஸோ R0 ரிஜிஸ்டர்ல தான் T1 இருக்கு. அது மாதிரி T2 எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ T2 R1ல இருக்கு. ஸோ R0ல இருக்கு. ஸோ R0ல T1 இருக்கு, R1ல T2 இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்றதா நம்ம வேலை. பாருங்க, மல்டிப்ளை R0, R1 முடிஞ்சா. சோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சோ இப்ப ரிஜிஸ்டர் டிஸ்கிரிப்டர்ல 3 இது எழுத போறேன். ஃபர்ஸ்ட் R0ல T1 இருந்துச்சுன்னு எழுதுறேன். அடுத்து R1ல T2 இருந்துச்சுன்னு எழுதுறேன். இப்ப R1 என்ன இருக்கு, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேல்யூ இருக்கும். சோ R1 கண்டைன்ஸ் T4 முடிச்சாச்சா. சோ இவ்வளவுதான் ரிஜிஸ்டர் டிஸ்கிரிப்டர். இப்ப இந்த T4 எங்க இருக்கு, நம்ம T4 எங்க இருக்கு, R1ல இருக்கு. சோ அதான் T4 R1 எழுதியாச்சு. சோ இப்படிதான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பண்ண போறோம்.
ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு, ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். சாரி. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, T5 ஈக்குவல் டு T3 ஸ்டார் T1. ஸோ T3 எங்க இருக்குன்னு பார்க்கணும், T1 எங்க இருக்குன்னு பார்க்கணும். T3 எங்க இருக்குன்னு பாருங்க, R2ல இருக்கு. T1 எங்க இருக்குன்னு பாருங்க, R0ல இருக்கு. ஸோ இந்த R0யும் R2யும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன், அவ்வளவுதான். மல்டிப்ளை R2, R0. ஸோ ஃபர்ஸ்ட் R2 எங்க இருந்துச்சு, R2ல என்ன இருந்துச்சு, T3 இருந்துச்சு. R0ல என்ன இருந்துச்சு, T1 இருந்துச்சு. இப்போ R0ல என்ன இருக்கும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேல்யூ T5 இருக்கும். ஸோ R0 கண்டைன்ஸ் T5. அதே மாதிரி இங்க T5ல ரிஜிஸ்டர் எங்க ரிஜிஸ்டர்ல இருக்கு, R0 ரிஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ R0ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். முடிஞ்சா இப்போ நெக்ஸ்ட் 6வது ஸ்டெப், T6 ஈக்குவல் டு T4 பிளஸ் T5. ஸோ T4யும் T5 ஆட் பண்ண போறேன். T4ல என்ன இருக்கு, எங்க இருக்கு, T4 R1ல இருக்கு. T5 எங்க இருக்கு, R0ல இருக்கு. ஸோ R1யும் R0யும் ஆட் பண்ணா போதும். ஆட் R1, R0. ஸோ R1ல என்ன இருந்துச்சு, T4. R0ல என்ன இருந்துச்சு, T5. R0ல என்ன இருந்துச்சு, இப்போ T6 இருக்கு. ஓகேவா? ஸோ T6 வந்து R0ல இருக்கு, முடிச்சாச்சு. ஸோ இப்படிதான் நம்ம டார்கெட் கோட் ஜென்ரேட் பண்றோம். இங்க வந்திருக்க கோடு இது எல்லாமே நம்மளோட டார்கெட் கோட். ஸோ இவ்வளவுதான் டார்கெட் கோட் ஜென்ரேட் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிளானதுதான், ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.